நம் விரல் நம் குரல், இளைஞர்களின் வாக்கு யாருக்கு? மதுவிலக்கு வாக்குறுதிகளை நீங்கள் நம்புகிறீர்களா? டாஸ்மாக் கடைகளை ஒரே அடியாக மூட முடியாது, படிப்படியாக தான் மூட முடியும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்கிறாங்க. ஜெயலலிதா சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 8. ஓகே. டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உடனே மூடிடுவோம், அறவே நிறுத்திடுவோம் அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது சரி அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கருணாநிதி சொன்னதை நீங்கள் ஏன் நம்பலை? ஏற்கனவே மதுவிலக்கு இருந்தது, சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் இருந்தது. அது திருப்பி மதுவிலக்கை தடை செய்தவங்க கருணாநிதி. அவங்க ஏற்கனவே நிறைய தடவை ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் தோணாத அறிவு திடீர்னு இந்த ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போ மதுவிலக்கை பற்றி பேசினா ஓட்டு கிடைக்கிறவங்களுக்கு ட்ரெண்டாக மாறிடுச்சு. புத்தன் போதி மரத்து கீழேருந்து ஞானம் வந்த மாதிரி எப்படி தான் நம்ம கட்சி தலைவர்களுக்கு இவ்வளோ ஞானம் வந்ததுங்கிறது எனக்கு தெரியல. ஒருத்தர் மேலே ஒரு செல்ஃபோன் டவர் மேலே இருந்து போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள பற்றி பேசுறதுனால உங்களுக்கு ஓட்டு கிடைக்குங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. கண்டிப்பாக அது ஃபேஷனாக மாறிடுச்சு, அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது ஏன் நம்பலை நீங்கள்? அண்ணா ஆட்சியில் இருந்தப்போ கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அப்போ சூழ்நிலையால் அவரால் நடைமுறைப்படுத்த முடியல. அப்போ அமைச்சரவையில் இருந்தவங்க கேட்டாங்க, நாம் மதுவிலக்கை தடை செஞ்சுருவோம், இதனால் நம்மளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும், இதை வச்சு நம்ம கிலோ அரிசி 2 ரூபாய் திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அண்ணா என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி தமிழக மக்களை குடிகாரனாக்கி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா இந்த திட்டமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை தடை பண்ணிட்டார். அண்ணாவோட கொள்கைகளை பின்பற்றுவதா சொல்கிறவங்க தான் திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ. அதுக்கப்புறம் கருணாநிதி ஆட்சியில் இருந்தப்போ அண்ணாவோட கொள்கைகளை பின்பற்றன்னு சொன்னவரே அந்த மதுவிலக்கை தடை பண்ணிட்டார். அவங்களால ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கொள்கைக்காக தான் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. கட்சிகளுமே அண்ணாவினுடைய வழியை பின்பற்றல அப்படின்னு நீங்க கண்டிப்பா அதனால அவங்க சொல்றதை நம்ப முடியாது. கண்டிப்பா அவங்க சொல்றதை நம்ப முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதிமுக அரசு நிஜமாவே மக்கள் மேல நலன் வச்சு இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம்னு நினைச்சாங்கன்னா படிப்படியாக தான் அமல்படுத்த முடியும். அதனால ஜெயலலிதா நிஜமாவே அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதிமுக அரசால் அதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஒரேடியாக நிறுத்தணுங்கிறது சாத்தியக்கூறே கிடையாது. அப்படி ஒரேடியாக நிறுத்தணும்னா பக்கமாக மதுவிலக்கு போராட்டம் நடந்தது, அதுக்காக 6 பேருக்கு மேலே தேச துரோக வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கோசரம் மட்டும் மதுவிலக்கு பண்ணலாமா? இது நியாயமா? தொடர்ந்து கலைஞர் ஒரு 5 முறை ஆட்சியில் இருந்திருக்காரு. அவரே மது விலக்க தடை செஞ்சார். இப்போ மறுபடியும் அவர் மதுவை தடை செய்கிறாங்கிறது நம்ப முடியாத ஒன்று இருக்குது. அம்மா 15 எலைட் பார்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்படி அனுமதி கொடுக்குறவங்க எப்படி படிப்படியாக கம்மி பண்ணுவாங்க? கண்டிப்பாக நம்ப முடியாத ஒன்றா தான் இருக்குது. ஏற்கனவே மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னாங்க. ராஜாஜி காலத்திலேயே அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறை, அதுதான் ஒரு மெயினான ரீசன். அந்த நிதி பற்றாக்குறையினால் அதை எதில் அவங்க இது பண்ணாங்கன்னா 2500 பள்ளிக்கூடங்களை மூடினாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் காலத்தில் மதுவிலக்கு தடை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கும் அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை. இப்போ ஜெயலலிதா வாய் திறக்காமல் இருந்ததுக்கு காரணம் கூட அந்த நிதி பற்றாக்குறையாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெவன்யூ கான்ஸ்டன்ட்டாக 20% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற ஒரே துறை டாஸ்மாக் தான். அந்த ரெவன்யூலாம் இவங்க வேறு இதில் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க, அந்த ஆல்டர்னேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு வரைவு திட்ட மசோதா மாதிரி விட்டுட்டு அவங்க இது சொன்னாங்கன்னா அதில் ஒரு குறைந்தபட்ச நியாயமாச்சும் இருக்கும். மது கடைகளை மட்டும்தான் மூட போகிறாங்களா, இல்லை மிடாஸ் எலைட் போன்ற மது தொழிற்சாலைகளையும் மூட போகிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. டாஸ்மாக் நிறுவனத்தை மூடுவேன் அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருக்காரு. டாஸ்மாக் அல்லது மது நீங்கள் சொல்கிற மாதிரியான மது ஆலைகளை மூடுவோம் அப்படின்றத அவர் சொல்லலை. அப்போ இவங்களுடைய அறிவிப்புகளில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக மிகப்பெரிய குழப்பமே இருக்குது. ஓகே. மதுவிலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு அவசியம் தேவை. அது படிப்படியாக தான் கொண்டு வர முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால தான் நான் ஜெயலலிதா படிப்படியாக கொண்டு வர முடியும் நம்புறப்ப நான் கை தூக்குனேன். ஆனால் அது ஜெயலலிதா கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. மதுவிலக்கு படிப்படியாக தான் அமல்படுத்த முடியுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. அது ஜெயலலிதாவால் சாத்தியம் இல்லை. ஜெயலலிதாவாலையும் சாத்தியம் இல்லை, கருணாநிதியாலையும் சாத்தியம் இல்லை. ஏன்னு நான் சொல்கிறேன், 1971 கருணாநிதி மதுவிலக்கு கொண்டு வந்தது, 74 அவர் திருப்பி நீக்கிட்டார். மதுவிலக்கு தடை திருப்பி நீக்கிட்டார். திருப்பி கொண்டு வந்தது எம்ஜிஆர் காலத்தில் தான். இப்போ இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணுற ஜெயலலிதா வெறுமனே பொய் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. மதுவிலக்கு கொண்டு வந்தது கருணாநிதி ஆட்சி தான்ட்டு. அதை திருப்பி அவர் தடை பண்ணதும் சொல்லலை, அதை திருப்பியும் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்ததையும் அவங்க பேசலை. அதுக்கான பதில், அவங்க தீவுத்திடலில் முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவுத்திடலில் பேசுறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி தான் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேரை தேச துரோக வழக்கில் கைது பண்ணாங்க. 4 நாளில் மனமாற்றம் மாதிரி அவங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க மனசில் தோணாத, புத்தியில் தோணாத ஒரு விஷயம் திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி தோணியிருக்கு. இதை நம்ம எல்லோரும் மகிழ்ச்சிப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவங்க எப்படி இதை கொண்டு வருவாங்க, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அந்த ஐடியா அவங்கள்ட்ட எப்படி இருக்குங்கிறது இன்னும் அவங்க யாருமே தெளிவாக சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒன்று, இத்தனை மதுக்கடைகளை மூடிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை என்ன? அந்த இதில் வேலை செஞ்சுட்டு இருக்க டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட் வேலை என்ன? சகோதரர் சொன்ன மாதிரி அந்த ஆலைகள்
அதை என்ன பண்ண போகிறாங்க? வேறு மாநிலத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்ப போகிறாங்களா, இல்லை இங்கே இருந்து நீங்கள் வேறு மாநிலத்துக்கு உற்பத்தி பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு தெரியல. சரி, இப்போ மதுவை இவங்க முற்றிலுமாக நிறுத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அவங்களோட பதில் என்ன? இப்போ தமிழ்நாட்டு மக்களோட வாக்குகளை கவர்றாங்க, அவங்களுக்கு தேவையான பயன்பாடுற இப்போ ஒரு பிரம்மாஸ்திரம் தான் அந்த மதுவிலக்குங்கிற அந்த ஒரு விஷயம். அந்த சூத்திரத்தை இன்னும் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் மக்களுக்கு அவங்க வெளிப்படையாக கூட சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த ஓட்டு வங்கி. கலைஞர் சொல்கிறதும் ஜெயலலிதா சொல்கிற ரெண்டு மதுவிலக்குமே வெற்றி தேர்தல் இருக்கையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே மதுவிலக்கை நிறுத்திடுவேன்னு. ஆனால் அந்த கட்சியில் இருக்க ஒரு பிரமுகரே ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், மதுவிலக்கு திமுக கொண்டு வந்தால் கட்சியை ரெண்டாக உடையினார். ஆனால் அடுத்த 2 மாதத்தில் என்ன நினச்சாங்கன்னு தெரில, இப்போ மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா கொண்டு வர மதுவிலக்கு திட்டங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா மதுவை பேஸ் பண்ணி நிறைய கூலி தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க. சாதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனைங்கிறது மது இல்லாமல் யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா மது இன்னைக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆயிருச்சு, தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மது வந்து சாதாரணமாக தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் நிறுத்திட முடியாது. ஏன்னா அது ரேஷன் கடையோட ஒரு அத்தியாவசிய பொருளாக போயிடுச்சு. ஓகே, நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஒரு தடை செய்யலாம்ல, அந்த நம்பிக்கையை நாம் அவங்க மேலே வைக்க முடியாதா? ஓகே, ஏமா ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. நாங்கள் எங்கே செஞ்சாங்க? வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் இதில் தான் போருக்கிறோம். இது அங்கே படுத்துன்னு இருக்கிறோம் குப்பை மூட்லேயே. எங்களுக்கு ஆம்பளைங்களே கிடையாது, பொம்பளைங்க தான் இதை பொறுக்கி தான் சம்பாதிக்கிறோம். நாங்கள் இதில் வர 10 ரூபா தான் இதை இப்போ டீக்கு இல்லை, இதை எடுத்துகிட்டு போய் போட்டு டீ குடிக்க போகிறோம்.